ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 6 எபிசோட் 75 ஏ கிளாஷ் பவர்ஃபுல் அட்வர்சரியஸ். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகுக்கும் அந்த மாஸ்க் மேனுக்கும் சண்டை நடந்தது பார்த்தீங்களா? அப்போ நம்ம கோகு ஓங்கி குத்த அதை நம்ம மாஸ்க் மேன் தடுத்தாரு பாருங்க. இப்போ அந்த சீனை தாங்க காட்டுறாங்க. கோகுவோட அந்த முழு குத்தையுமே நம்ம மாஸ்க் மேன் ரொம்பவே ஈஸியாக தடுக்கிறாங்க. நம்ம கோகு முடிஞ்ச வரைக்கும் அவனை அடிக்க ட்ரை பண்ண அந்த கையை விடவே இல்லை. இவருமே அதை புடிய விடாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட முகம் முழுக்க செவந்திருக்குங்க. அந்த அளவுக்கு அவரோட பிடியை அவ்வளோ அழுத்தம் கொடுக்க நம்ம மாஸ்க் மேன் கொஞ்சம் கூட அசராம இன்னும் பிடிச்ச மாதிரியே தாங்க நிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா ரெண்டு பேருமே அப்படியே விலக, இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் சரமாரியா போட்டு சண்டைக்கு அடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம மாஸ்க் மேன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அங்கே இருந்து ஏர்ல கோகுவோட காலை தட்டி விட, உடனே கோகு இங்கே இருந்து அவரு பறந்து நம்ம மாஸ்க் மேனோட மூஞ்சில ஒரு உதவிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா சரிசமமாவே அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சுத்தி உள்ள மாஸ்டருக்கு ஒரு ஆச்சரியம். இல்ல, இவனோட மூவ்மெண்ட் இது எல்லாத்தையுமே நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா இவனோட பேரு மட்டும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, இவனை எங்கேயோ நான் சந்திச்ச மாதிரியே இருக்குன்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ரோஷிக்கு மட்டும் அந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம சூனியகார கிளவி இருக்கா பார்த்தீங்களா, அவளுமே கத்துறான், அந்த பையன் கழுத்த முறி, வாயை கிளி, நாக்குல ரத்தத்தை வரவை, இது மாதிரி எல்லாமே பண்ணு அப்படின்னு சொல்லி கிளவி உற்சாகத்துல கத்த, கோவப்பட்ட முள்மாடி கிளவி உன் வாயை மூடுடி அப்படின்னு சொல்லி நம்ம கிளவியை அடக்கவும் செய்யறாங்க. இப்ப சண்டை போட்டவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருமே எதுக்கு நின்று ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் ஒரு போஸ் ஒன்று எடுப்பா. அப்படி இதை பார்த்த உடனே நம்ம மாஸ்டருக்கு மறுபடி சந்தேகம். இந்த ஃபைட்டிங் ஸ்டைலோட இதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்தவனை பார்த்திருக்கேன், எனக்கு என்னமோ இது அவனா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டரோட மைண்டுக்குள்ள ஒரு பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அது என்னன்னு சொல்லாம அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காரு. இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் ஏர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, தரையில நடந்த சண்டை இப்ப ஏர்ல நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே சரமாரியா ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் சளைச்சவன் இல்லைங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப மாஸ்க் நம்ம கோகோ ஒரு அடி அடிக்கிறாருங்க. நம்ம கோகோ அது எல்லாத்தையுமே சரமாரியா தடுக்கிறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு உதைக்க அவரோட கால் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம மாஸ்க் மேன் அப்படியே பிடிச்சிடறான். அவ்வளோ வேகத்துல வந்த உதைய பிடிச்சி அப்படியே கோகுவை தூக்கி ஏர்ல தூக்கி போட, இப்ப கோகு வானத்தை நோக்கி பறந்து போயிட்டு இருக்காரு. சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். இப்ப உடனே இந்த மாஸ்க் மேன் என்ன பண்றான், மேல போன கோகுவை பிடிக்க இவன் கீழே இருந்து குதிச்சு இவனும் ஏர்ல போய் மேல போய் கோகுவோட வயிற்றுல ஒரு ஒண்ணு வைப்பான் பாருங்க. அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல கோகு பிடிங்கிட்டு கீழே ஸ்டேஜ்ல ஒரு அடி அடிக்க, இந்த பக்கம் அந்த ஸ்டேஜ் சுக்குநூறா உடைஞ்சு போகுது. இப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாம் கோகு செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கத்த, இப்ப ஒரு வழியா என்ன பண்றாரு, அந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா, அவ என்ன ஆரம்பிக்கிறா, சின்ன பையனை நான் 5 என்றதுக்குள்ள வரலாம், நீ தோத்துட்டேன்னா அடுத்தண்டா அப்படின்னு சொல்லி நம்பரை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க, பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோகு அதே கோவத்தோட அப்படியே ஸ்டேஜை புடிங்கிக்கிட்டு மேல வருவாரு பாருங்க. நம்ம மாஸ்க் மேன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னும் தரையை கூட லேண்ட் பண்ணியிருக்க மாட்டான், ஏர்ல தான் இருப்பான். அந்த சாக்கை பயன்படுத்தி நம்ம கோகு ரிட்டன் அவர் ஒரு உதைக்க அவன் அப்படியே புடிங்கிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே இருந்து மறுபடியும் செவுத்துல உந்தி இப்ப மாஸ்க் மேன் நம்ம கோகுவை உதைக்க வர, கோகு உடனே எந்த ஒரு அலட்டலுமே கொடுக்காம அவரோட நெஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே நிமித்திக்கிட்டு உதைய தங்கறதுக்காக நின்றுகிட்டு இருக்காருங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாரும் கோகு உனக்கு ஏதாச்சும் ஆயிட போது இப்படி நிக்காதங்கிற மாதிரி பார்க்க, அவனோட ஃபுல் ஸ்பீல் அந்த மாஸ்க் மேன் உதப்பாம பாருங்க கோகுவோட நெஞ்சில. நம்ம கோகு அப்படியே அசால்ட்டாவே அதை தாங்கிறவும் செய்யறாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம மாஸ்க் மேனுக்கு இன்னுமே பயங்கரமான ஆச்சரியமா தாங்க இருக்கு. யார் இவன், என்னோட இவ்வளவு கடினமான உதையை இவ்வளவு அசால்ட்டா தாங்கிட்டானே, நான் நினைச்சது மாதிரி இந்த பையன் ரொம்ப பலசாலி தாங்கிற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம மாஸ்டருக்கு இப்பயும் இன்னும் பயங்கரமான ஆச்சரியம். இல்ல, இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன், ஆனா இது எங்கன்னு தான் ஞாபகம் வரல, எனக்கு வாய் நுனி வரைக்கும் இருக்கு, வெளியில வர மாட்டாங்குதுங்கிற மாதிரி நம்ம மாஸ்டரோட குழப்பமான மைண்டு தாங்க இதை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்க் போட்டவன் என்ன பண்றான், சரி சின்ன பையனே இது வரைக்கும் விளையாண்டது போதும் இப்போ கதையை முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி கமேகா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க, சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் மேலும் ஷாக் அதிகமாகுது. இந்த பக்கம் நம்ம மாஸ்டருக்கு இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாருங்க, என்னது இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது அவன் ஒருத்தவனாலதான் முடியும், எங்களுக்கு அப்புறம் இதை பயன்படுத்த முடிஞ்சவன் இந்த உலகத்துல அவன் ஒருத்தன் தான், இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறவன் நம்ம மாஸ்டர் ஆச்சரியப்பட, இவன் அவனோட மொத்த கமேகா பவரையும் திரட்டி ஒரு அடி கோகுவா அடிப்பான் பாருங்க. அந்த பவர் அப்படியே பின்னாடி உள்ள ஆற பொழந்துருங்க. அந்த அளவுல சக்தியோட வேகம் இருக்க நம்ம கோகு அதை அப்படியே ஃபுல் பவரையுமே தடுத்துக்கிட்டு தாங்க நிக்கிறாரு. சுத்தி உள்ளவங்க எல்லாம் வேணாம் கோகு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுங்கிற மாதிரி அப்படியே கத்த ஆரம்பிக்கணும். ஒரு வழியா பவர் விட்டதுக்கு அப்புறம் நம்ம மாஸ்க் மேன் பாக்குறாரு. ஒரே ஆச்சரியம், ஏன்னா நம்ம கோகு அந்த இடத்துல இல்லைங்க. கோகு ஒரு இமேஜ் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, கண்ணாடியோட பிம்பம் மாதிரி யூஸ் பண்ணுவார்ல, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி மிரரை கீழே நிப்பாட்டி வச்சுட்டு இப்ப இவரு மேல போயிடுறாருங்க. இப்ப மேல போன கோகு அப்படியே பார்த்துக்கிட்டு நல்லா ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க,
மாஸ்க் போட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம். இவ்வளவு பெரிய கமேகமேகா அட்டாக்ல இருந்து அவனோட இமேஜ் டெக்னிக்கை இங்க யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்கான். இது ரொம்பவே புத்திசாலித்தனமானது. இந்த பையன் இந்த அளவுக்கு அதுல தேர்ச்சி பெற்றிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் போட்டவன் இது பண்ண. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இவ்வளவு நேரம் சந்தேகம் தானங்க பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவரு கன்ஃபார்மும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் நினைச்சது சரிதான், அது கன்ஃபார்ம் இவனா தான் இருக்கும், அது இவனே தான் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் கண்டுபிடிக்க. இப்ப கோகு என்ன பண்றாரு, நீ யாருன்னு காமிச்சிட்டீங்க, இப்ப நான் யாரு, என் பலம் என்னன்னு உங்களுக்கு காட்ட வேணாமா, இப்ப நான் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு மேலே இருந்து கோகு என்ன பண்றாரு, அப்படியே ஏர்லயே கமேகமேகா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. உடனே மாஸ்க் போட்டவன், என்னது இவன் கமேகமேகாவை யூஸ் பண்றானா, அதுவும் இந்த நடு வானத்துல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத போது யூஸ் பண்றானான்னு சொல்லி இவனுக்கு பயம் வர, அப்படியே மேல இருந்து நம்ம கோகு கமேகமேகாவோட ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. அவன் அப்படியே அவன் மேல பட ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்க அந்த ஸ்டேஜ்ல அடிச்சு இந்த இடத்துல ஸ்டேஜ் சுக்கு சுக்கா பொழந்து போக இவனுமே பறந்து போய் விழுந்தறவன் செய்யறாங்க. இப்ப விழுந்தவனை கோகு அங்கே இருந்து ஏர்ல வந்து அவன் வயிற்றுல ஒரு உத வைக்க அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்ப கோகு சொல்றான், ஒழுங்கா தோல்வியை ஒத்துக்க, இல்லைன்னா நீ இன்னுமே காயப்படுவா அப்படின்னு நம்ம கோகு சொல்ல, இப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாம் கோகு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி செம ஹாப்பியில இருப்பாங்க. இந்த பக்கம் கோகு சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ விட்டு கொடுக்கறது உனக்கு ரொம்பவே நல்லது, ஆனா நீ நல்லாவே சண்டை போட்ட அப்படின்னு நம்ம கோகு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம மாஸ்க் மேன் என்ன பண்றான், சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பி நீ என்ன குறைவாவே மதிப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கோகு நின்றுகிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு பின்னாடி கையை விட்டு அவரோட வாழை பிடிச்சிடுறாங்க. வாழை பிடிச்சாதான் நம்ம கோகுவோட பவர் பேடுங்கிறது தெரியும் பாத்தீங்களா. உடனே நம்ம கோகு மயக்க நிலைக்கு போயிடுறா. இதை பார்த்தோடனே நம்ம கிளவி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இந்த பக்கம் நம்ம யமச்சாவும் என்ன பண்றாரு, ஒரே ஆச்சரியப்படுறாரு. கோகுக்கு அவனோட வாழ்தான் வீக்னஸ்ங்கிறது நம்மள ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு, நம்ம போருக்கு, அப்புறம் நம்ம ஆக்ஸ் கிங்குக்கு, அதை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் இவன் வந்து கோகுவோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டானே, இது எப்படி இவ்வளவு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யமச்சா ஒரே குழம்பி போய் நிக்க. இப்போதாங்க நம்ம மாஸ்டர் சொல்றாரு, யமச்சா நீ நினைச்சது தப்பு, அவனுக்கு வந்து கோகுவோட வீக்னஸ் அவன் கண்டுபிடிக்கல, அவனுக்கு கோகுவை பத்தின எல்லாமே தெரியும். ஆமா, கோகுவோட ஃபைட் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவனோட அட்டாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவனுக்கு எது பலம் எது பலகீனம், எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிற எல்லாமே வந்து அவனுக்கு தெரியும். அப்படியாப்பட்டவன்ட்ட தான் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோகுவோட வாழை பிடிச்சான் பாத்தீங்களா. வாழை பிடிச்ச அந்த மாஸ்க் மேனு கோகுவை இந்த பக்கம்னு போட்டு அந்த ஸ்டேஜ்லயே சரமாரி ஏதோ துணியை துவைக்கிற மாதிரி போட்டு துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியத்துல பார்க்க நம்ம ஊப்பா அழுதுகிட்டு இருக்கா. கோகுவை விட்டுருங்க, ஏதாச்சும் பண்ணி கோகுவை காப்பாத்துங்க, எனக்காக அவன் உயிரை விட போறான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஊப்பா அழுதுகிட்டு இருக்க. சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து இப்ப கேக்குறாங்க, மாஸ்டர் இதுக்கப்புறம் நீங்க எந்த சீக்கிரட்டும் இது பண்ணாதீங்க, அவன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒழுங்கா இப்பயாச்சும் எங்க கிட்ட எதையும் மறைக்காம சொல்லுங்க, அவன் யாரு அப்படின்னு சொல்லி சுத்தி உள்ளவங்க எல்லாரும் கேட்க. இப்ப மாஸ்டர் சொல்றாங்க, ஆமா இப்ப கோகு எதிர்த்து நின்று போராடிக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. இது விதியோட செயலா இல்ல கடவுளோட செயலான்னு தெரியல. ஏன் அப்படின்னா கோகு யாரால ட்ரைனிங் ஆனானோ, கோகு யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டானோ, கோகு யாருக்காக அந்த டிராகன் பாலை கண்டுபிடிக்க வந்தானோ, அப்படியாப்பட்டவர் கூட தான் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே செத்தவரை இப்ப மறுபடி கோகுவோட இந்த சண்டை சேர்த்திருக்கு. இது விதியோட வேலையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க நம்ம மாஸ்டர் சொல்றாரு, ஆமா கோகு சண்டை போடுறது வேற யாரும் கிடையாது, செத்து போன அவங்க தாத்தா கோகனோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே அப்படியே பாய பொழந்து பயத்தோட உச்சத்துக்கே போவாங்க. ஆமா, இந்த இடத்துல கோகு சண்டை போடுற அந்த மாஸ்க் மேன் வேற யாரும் கிடையாதுங்க, கோகு குரங்கா மாதிரி காலில் வச்சு மிதிச்சு கொன்னாரு பார்த்தீங்களா அவங்களோட தாத்தா, அந்த தாத்தா கோகனோட தாங்க இங்க கோகு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கோகு கீழே கிடக்க, கோகுவோட வாழு நம்ம கோகன் கையில இருக்க, இதோட பல சஸ்பென்ஸோட இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கவும் செய்கிறாங்க.